விஜயகாந்த் சார் இன்னைக்கு அவரோட இழப்பு அப்படிங்கிறது தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழகத்துக்குமே ஒரு பெரிய இழப்பு. ஏன்னா நமக்கு தெரியும், நம்ம வீட்டில் எல்லா வீட்லேயும் ஒரு அங்கமாக இருந்தவர் விஜயகாந்த் சார். அவரோட துணிச்சல், அவரோட தமிழ் மீதான பற்று, அவரோட உற்சாகம், அடுத்த தலைமுறையை அவர் நடத்தின விதம் எல்லாத்துலேயுமே கேப்டன் விஜயகாந்தை பற்றி நமக்கு தெரியும். இன்னைக்கு அவர் இழந்து வாழக்கூடிய அவரோட கழக உறவுகளுக்கும், சினிமா உலகினருக்கும், நண்பர்களுக்கும், குடும்பத்திற்கும் இந்த ஆனந்த இடங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சினிமாவில் எல்லாருக்கும் சமமான சாப்பாடு கிடைப்பதற்கான நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். விஜயகாந்த் சாரை பற்றி, கேப்டனை பற்றி யார் பேசினாலும் அவர் மற்றவங்கள்ட்ட எப்படி நடந்துக்குவார் அப்படிங்கிறத பற்றி தான் பேசுவாங்க. குறிப்பாக சென்னையில் வர எல்லாரும் சந்திக்க பிரச்சனை இவங்களோட சாப்பாடு தான். அது நான் அனுபவிச்சதில்லை. ஆனால் எல்லாரும் சொல்கிறது எல்லாமே விஜயகாந்த் சாரை மீட் பண்ண அத்தனை பேர் சொல்கிறது என்ன அப்படின்னா, அங்கே போனால் சாப்பாடு கன்ஃபார்ம், யார் வேணாலும் எப்போ வேணாலும் சாப்பாடு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் சரி, எல்லா இடத்துலையும் சரி, யாருமே பசியோடு இருக்கிறான்னு சொல்லிக்கிட்டே இருப்பான்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட ஒரு மனிதரை அவர் இன்னும் சினிமாவோட சம்மந்தப்பட்டே நிறைய நாள் இருந்திருந்தார். நானாக வந்ததுக்கப்புறம் ரொம்ப மிஸ் பண்ணேன். அவர் கீழே வேலை பார்க்க போக முடியாமல் போயிடுச்சு, அப்போ வருத்தப்படுறேன். நிச்சயமாக அவரோட இழப்பு பெரிய இழப்பு. தம்பி விஜயகாந்த் அவர்களை இழந்து இன்றைக்கு தமிழக ரசிகர்கள் மட்டுமல்ல, தமிழக மக்கள் மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற அத்தனை தமிழ் மக்களும் இன்றைக்கு தண்ணீர் வழித்துக் கொண்டிருக்கிறார்கள். தம்பி விஜயகாந்த் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் மிக சிறப்பாக செயலாற்றக்கூடிய ஒருவர். நான் தம்பின்னு தான் கூப்பிடுவேன், என்னையும் அண்ணன் அன்பாக கூப்பிடுவார். நான் அவரோட நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன். குறிப்பாக சொல்லணும்னா செந்தூர பாண்டி, சத்திரியன், தர்மபுரி, இன்னும் படங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். ஏழை ஜாதி, இப்படி எத்தனையோ படங்கள் நாங்கள் நடித்திருக்கோம். ஆனால் எப்படி தமிழ்நாட்டுக்கு ஒரு காமராஜர் இருந்தாரோ, மாணவர்களை எல்லாம் பள்ளியில் படிக்க வேண்டும் என்பதற்காக மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்து போட்டாரோ, அதே போல சினிமாவை தேடி வருபவர்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு அவர்களை ஊக்குவித்து பல நடிகர்களை, பல இயக்குநர்களை, பல கேமராமேன்களை உருவாக்கியிருக்காரு. நடிகர் திரு விஜயகுமார் அவர்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய தன்னுடைய நினைவலைகளை பார்த்தோம். தமிழகம் யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மிகப்பெரிய துயர சம்பவமாகவும் இதை பார்க்குறோம். காரணம், கேப்டனுடைய மரணங்கிறது இன்னைக்கு தமிழ் திரையுலகத்துக்கு மட்டும் இல்லாமல் தமிழகம் உள்ள அனைத்து மக்களுக்குமே ஒரு பெரும் துயராக இன்றைக்கு பார்க்கப்படுகிறது. காரணம், ஒரு அரசியல் தலைவராக மட்டுமில்லாமல், ஒரு நடிகராக மட்டுமில்லாமல், சக மனிதனோடு ஒரு யதார்த்தமான வாழ்வியலை புரிந்து கொண்ட ஒரு மனிதநேயம் உள்ள ஒரு மனிதராக இந்த மண்ணில் வாழ்ந்திருக்கிறார். எதிரிக்கு கூட அவரை ரொம்ப பிடிக்கும். அவரோடு நான் பணிபுரிந்த ஒரு 4-5 படங்கள்லேயே பார்த்தேன். அவருக்குள்ள இவ்வளவு கருணை உள்ளமும் ஈகை குணமும், எப்போதுமே அவரை வேறு ஒரு களத்தில் தான் பார்க்க முடிஞ்சது. அவருடைய சின்ன சின்ன கோபத்துக்கு பின்னாடியும் ஒரு அறம் சார்ந்த நியாயம் இருந்து கொண்டே இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு மனிதரை எல்லா வகையிலும் நேசிக்க முடியும் என்றால் அது கேப்டனை தவிர வேறு யாரையும் நம்ம நேசிக்க முடியாது. அவருடைய இடத்தை இனி எவராலும் பூர்த்தி செய்ய முடியாதுங்கிறது தான் உண்மை. ஆனால் எவ்வளவோ இடர்பாடுகளுக்கு மத்தியில் எழுந்து வந்த கேப்டன் மீண்டும் அவர் நலம் பெற்று வருவார். அவருடைய பெரும் ஆற்றலையும் அந்த அன்பையும் இந்த தமிழக மக்களுக்கு கொடுப்பார் என்ற மிகப்பெரிய நம்பிக்கை இருந்தது. அது பொய்த்து போகும்போது தான் மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்துகிறது. மரணம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.